ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறட்டும். கர்த்தர் நல்லவர். இத்தனை நாள் வரையிலையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட கர்த்தர் கிருபையாய் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அற்புதங்கள் நமக்கு நேராய் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ள கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை நமக்காக ஆண்டவர் செய்வாராக. வேதத்திலே யாபேஸ் அப்படின்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் தொடங்கிறது. யாபேஸ் அப்படின்ற ஒரு மனிதன். ஆனால் அந்த மனுஷனுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய தாயார் அவனை துக்கத்தோடு, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறோம். அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் அந்த பெயர். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த 0 அதிலிருந்து ஆரம்பித்த அந்த மனுஷன் எப்படி ஆனானா அப்படின்னு சொன்னா, ஒரு ஊருக்கே சொந்தக்காரனாய் ஆண்டவர் அவனை மாற்றினார். நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அடுத்த 11வது வசனம், சுகாவின் சகோதரனாகிய கேலூப் மீகீரை பெற்றான். இவன் எஸ்தோனியனின் தகப்பன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, தன்னுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு 9வது வசனத்தை வாசிக்கும் போது, யாபேஸ் என் சகோதரரை பார்க்கிலும், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அப்படின்னா அந்த அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அவங்க பெற்றெடுக்கும் போது பெரிய ஒரு இக்கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அதனால அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, துக்கம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு 0வா ஆரம்பித்த அந்த மனிதன், ஆனா வேதம் சொல்லுது, யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அப்படின்னா அவனை என்ன பண்ணான்னா, அவனுடைய எல்லையை கர்த்தர் பெரிதாக்கினார். ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஒரு மனுஷனை ஆண்டவர் 0 அதிலிருந்து எடுத்து என்ன எப்படி மாத்தினார் அப்படின்னு சொன்னா, ஒரு தேசத்திற்கே தலைவனாய் ஆண்டவர் மாற்றினார். அப்போ நம்முடைய ஆண்டவர் வளர பண்ணுகிற ஆண்டவர். நீங்க பிறக்கும் போது எப்படி இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்முடைய தேவன் நம்ம மரிக்கும் போது அப்படி மரணம் அடைகிற செய்கிறவர் அல்ல, நம்மை வளர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நமக்கு பின்னணிகள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆழ்பலம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், நம்ம பிறந்த சிச்சுவேஷனே ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா நம்முடைய எல்லையை கர்த்தர் பல மடங்கு பெரிதாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 55வது நாளில் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் எல்லைகளை பெரிதாக்குகிற தேவனாய் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆமேன். 0வா ஒன்றுமே இல்லாத, ஆமேன், துவக்கமே இல்லாத பலரை ஆண்டவர் பலதற்கு கர்த்தர் அதிகாரியாய் கர்த்தர் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். அப்போ அந்த ஒரு ஜெபம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபம், ஆண்டவர் கேட்கிறது போல ஒரு ஜெபம், தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து
அப்படின்னா நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்க முடியும். ரெண்டாவது, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அப்போ சில ஜெபங்கள் அர்த்தமுள்ள ஜெபங்கள், ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துகிற ஜெபங்கள், ஆண்டவருக்கு ரொம்ப கனம் கொடுக்கிற ஜெபங்கள், அவருடைய நாமம் மகிமைக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள். இந்த மாதிரி ஆண்டவருக்கு சில ஜெபங்கள் ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. அதே போலதான் சாலமன் ஜெபம் பண்ணுனா எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்ற அந்த ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிருச்சு. அதே போல யோசபாத் ராஜா பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, போகும் வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. உடனே அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப அழகா ஆண்டவர் கேட்கிறார். அதே போல அன்னாள் தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய நிந்தை மாறுவதற்காக எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களுக்காக நான் வளர்த்துவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை. அப்போ வேதத்துல பலவிதமான ஜெபங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப அட்ராக்ட் ஆயிருக்கிறார், ரொம்ப பிரியப்பட்டிருக்கிறாரு. அப்போ சில ஜெபங்களை ஆண்டவர் ரொம்ப கவர்ந்து இழுக்கும். அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஆண்டவருடைய இருதயத்தை நம் பக்கமாய் திருப்புகிற அந்த ஜெபங்களை நம்ம பண்ணணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நிறைய நேரத்தில் என்னுடைய ஜெபத்தில் நம்புங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவேன். என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க, என்னை வேற யாரும் நம்பலை, என்னை வேற யாரும் நம்ப முடியாது, ஆனால் நீங்கள் நம்புனீங்கன்னா எல்லாரும் என்னை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு என்னை நம்புங்கப்பா நம்புங்கப்பான்ற ஜெபம் கர்த்தர் சமூகத்தில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜபத்தில் உட்காரும் போது சும்மா நம்ம ஜெபம் பண்ணாம ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படி நல்லவர் அப்படின்னெல்லாம் ஜெபம் பண்ணாம அவருடைய இருதயத்தை தொடுகிறது போல, அதைத்தான் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை வராதபடி எப்படி ஜெபம் பண்ணாராமா? கருத்தாய் ஜெபம் பண்ணினான், கருத்தாய் ஜெபம் பண்ணார். நம்முடைய ஜெபத்துல அந்த வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும். நம்முடைய ஜெபத்துல இருக்கிற வார்த்தைகள் ஆண்டவரை நம்பரக்கமாய் இழுப்புகிற வார்த்தைகளை நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபத்துல ஒரு கருத்து இருக்கணும், ஒரு கருத்தா ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன கேட்க போறோம், நம்ம என்ன கேட்கிறோம், அந்த காரியம் எதற்காக கேட்கிறோம், இந்த உள்நோக்கத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அதிகமாய் கர்த்தர் விரும்புகிறார். அதனால எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் நம்ம புரியாம கிறிஸ்டியானிட்டியில பாருங்களேன், நிறைய விஷயத்தை புரியாம செஞ்சு நம்ம பழகிட்டோம், புரியாம செஞ்சு பழகிட்டோம் நிறைய காரியத்தை. அதை ஏன் எதுக்கு அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியாது. என்னமோ எல்லாரும் செஞ்சாங்க நானும் அப்படி செய்யறேன் அப்படின்றது மாதிரி இல்லாம எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா நீ புரிஞ்சு செய். இந்த காரியத்தை நீங்க ஒரு ஜெபம் பண்றீங்களா, அந்த ஜெபத்தினுடைய கண்டென்ட் என்ன, அந்த ஜெபம் நீங்க எதற்காக ஜெபிக்க போறீங்க, அந்த ஜெபத்தினால என்ன பலன் இருக்கிறது, அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமா இருக்குமா அப்படின்னு நம்முடைய ஜெபத்துல கருத்தா நம்ம ஜெபம் பண்ணணும். என்னமோ ஒன்ன நம்ம ஜெபம் பண்ணிட முடியாது. ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்கிறது இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்றாரு. அவ்வளவுதான். அந்த ஜெபமே பாத்தீங்க அப்படின்னா இஸ்மவேல் பிழைச்சிட்டாரு. ஆனா அவனுடைய கை எப்பொழுதும் யாருக்கு விரோதமா இருக்குன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவே இருக்கு அவனுடைய கை. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல ரொம்ப தெளிவுள்ளவர்களா இருக்கணும், ரொம்ப தெளிவுள்ளவர்களா இருக்கணும். நம்ம கேட்கிற அந்த நோக்கத்தை ஆண்டவர் அறிகிறார். நீங்க என்ன காரியத்திற்காக கேட்கிறீர்கள்? நம்ம சுய இதற்காக, பெருமைக்காக, இல்லைன்னா இன்னொருத்தரை பழி வாங்கணுன்றதற்காக, இல்லை இன்னொருத்தருக்கு முன்னாடி நம்முடைய கெத்தை காமிக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட ஜெபங்கள் வேண்டாம். அப்படிப்பட்ட ஜெபங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த ஜெபத்தை நீங்க மாற்றுங்க. அந்த ஜெபத்தை மாத்திட்டு உங்க ஜெபத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவரீர் நீ
நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஏசப்பா, என்னுடைய ஜெபத்துல நல்ல வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள் நான் கருத்தாய் ஜெபிக்க சொல்லுங்க. கருத்தாய் ஜெபிப்பதற்கு நீர் எனக்கு உதவி செய்வீராக. முழு பலத்தோடு ஏசப்பா, ஆண்டவரே நன்றி அப்பா, ஹல்லேலூயா, அந்த கிருபை எங்களுக்கு உண்டாவதாக. நாங்கள் கருத்தாய் ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! அப்போ ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்கிறவர். இன்றையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, ரொம்ப கருத்தா ஜெபம் பண்ணுங்க. அதே போல என்ன செஞ்சாலும் அதை புரிஞ்சு, இப்போ வந்து ஒரு காரியத்தை வந்து புரியாம செய்யறதற்கும் புரிஞ்சு செய்யறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பொதுவாக வந்து இந்த ஸ்கூல்ல வந்து ரொம்ப படிக்காதவங்க, இந்த படிக்காத மார்க்கு குறைவா வாங்குறவங்க யார் அப்படின்னு சொன்னா, அவங்க எடுக்கிறத விட பெரிய முயற்சி இவங்க எடுப்பாங்க. ஆனா என்னன்னா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, புரிஞ்சு படிக்க மாட்டாங்க, மனப்பாடமா படிப்பாங்க. ஒரு எஸ்ஐ கொஸ்டின் நம்ம கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் எப்படி படிப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் அப்படியே மனப்பாடமா கடன்னு கண்ணை மூடுனா அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும், ரொம்ப அழகா வந்து அப்படியே அந்த சொல்லி முடியும். இது வந்து ஒரு கேட்டகரி படிக்கிறவங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியெல்லாம் இல்லை, அதுல என்னையா எழுதியிருக்குது, என்ன எழுதியிருக்கு, அந்த எஸ்ஏ கொஸ்டினுடைய கண்டென்ட் என்ன, ஓ இவன் இங்க போறானா, இங்க மேலே ஏறுறானா, உட்கார்ந்து இருக்கிறானா, இதுவா கீழே இறங்குறானா, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுட்டாங்கன்னா, அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு புரிஞ்சுட்டாங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து அவங்க படிக்கிறாங்க. அது வந்து ஈஸியா அவங்களுக்கு மனப்பாடம் ஆகிருது. அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் வந்து இதுவரைக்கும் சில காரியத்தை வந்து நீங்க புரியாம நீங்க செஞ்சிருக்கலாம். நீங்க புரியாம செய்கிற வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். எந்த காரியமா இருக்கட்டும் ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா நீங்க என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா நீங்க அதை செஞ்சுட்டு போயிடலாம். அதனால ஆண்டவரிடத்துல இன்றைக்கு இந்த 55வது நாள் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, நான் ஜெபம் பண்ணினாலும் நான் எதை செஞ்சாலும் அதுல என்ன இருக்குன்றத புரிஞ்சு அறிஞ்சு செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா! அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே ஆமென். எதா இருந்தாலும் என்னை புரிந்து செய்ய வைக்கிற கர்த்தர், அந்த காரியத்தை நான் கருத்தாய் செய்வதற்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது எனக்கு கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென். ஹல்லேலூயா! வேதத்துல வந்து மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவங்க அத்தனை பேருக்கும் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் முழுக்க நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க எல்லாருக்கும் வந்து இறைச்சி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவர் என்னதான் பார்க்கிறாருன்னா, தன்னுடைய பாக்கெட்டை தான் பார்க்கிறாரு. நமக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் அப்படிதான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும் போது நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய பாக்கெட்டை தான் பார்ப்போம். நம்முடைய பாக்கெட்டை பார்த்து நம்ம வந்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்ம அவருடைய கரத்தை பார்த்தா மட்டும்தான் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். எப்பொழுதும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது உங்களை பார்த்து, உங்கள்கிட்ட இருக்கிறத பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் அல்ல. அவர் பெரியவராய் இருக்கிறதுனால் நம்மேல ஆணையிடாதபடி அவரை தாமே ஆணையிட்டு நமக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். ஆமென். உடனே மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க, இந்த இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு
இங்கே இருக்கிற எல்லா ஆடு மாடுகளையும், அப்படின்னா எகிப்திலிருந்து அவங்க கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க, அந்த மொத்த ஆடு மாடுகளையும் அடித்தாலும் 3 நாள் கூட இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, 3 நாள் கூட இவங்களுக்கு வந்து போஷிக்க முடியாது அப்படின்றாரு. அடுத்து உடனே சொல்றாரு, சரி இது கூட பரவாயில்ல, இந்த கடலிலே இருக்கிற அத்தனை மச்சங்களை எடுத்தாலும் இத்தனை பேருக்கு என்ன பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேருக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்காங்கல்ல, இத்தனை பேருக்கு ஒரு மாசம் முழுக்க நான்வெஜ் சாப்பாடு போடணும்ன்றது என்ன சிறிய விஷயமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுக்குடா இது பண்ற? நீங்க என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம், அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். நீங்கள் 24வது வசனம், அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களில் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். அடுத்து கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி அவனோடு பேசி அவனின் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலையும் கர்த்தர் வைத்தார். ஸோ இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஜனங்களை கிருபையாய் கர்த்தர் போஷித்து கர்த்தர் நடத்தினார். ஆமென். கர்த்தர் காடைகளை வரவழைத்தார், அவங்க மிகுதியாய் பெற்றுக்கொண்டார்கள். நான் தீர்க்க தரிசனமா நான் நம்புறேன், கர்த்தர் உங்களுக்கு நிறைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா நீங்க சொல்லலாம், ஆண்டவரே இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இந்த மாதிரி செஞ்சாலும் நடக்காதே, இவங்க கொடுத்தாலும் நடக்காதே, இதை வித்தாலும் நடக்காதே. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. நிச்சயமாய் அந்த அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி நிச்சயமாய் அந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் காடைகளை கர்த்தர் வரவழைப்பார், காடைகளை கர்த்தர் வரவழைப்பார். ஆமென். அவருடைய வார்த்தையின்படி நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் ஒரு நம்பணும், என்னுடைய பாக்கெட்டை பார்த்து இல்ல, என்ன சுத்தி இருக்கிறத பார்த்து இல்ல, அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது அவரை நம்பிதான் அவர் வாக்குத்தத்தம் தருகிறார். அவரை வைத்துதான் எனக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒரு கிஃப்டை தருவேன்னு சொல்லும் போது பிள்ளைய வைத்தல்ல, யாரை வைத்து தான் சொல்றாரு? தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வச்சு. அதே போல இந்த 55 நாட்களும் ஏசப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ல, அது உங்களை பார்த்து அல்ல, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அல்ல, உங்க சம்பளத்தை பார்த்து அல்ல, உங்க திறமையை பார்த்து அல்ல, அவர் பெரியவரா இருக்கிறதுனாலே, அவர் வல்லமையுடையவரா இருக்கிறதுனாலே அந்த வாக்கு தத்தத்தை அவர் கட்டளை இட்டிருக்கிறார். நீங்கள் கரங்களை தட்டும் போதே நான் நம்புகிறேன், அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ந்திருக்க சொல்லுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். விசுவாசத்தோடு பாடுவோம். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் எனக்கு அதிகமாய் செய்வார். எல்லாருடைய கரங்களை உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும்
வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம். கைகளை மேல தட்டி இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. திரும்ப திரும்ப இயேசுவின் பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு எனக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் பிள்ளைகளே எப்போதும் மகிழ். திரும்ப திரும்ப எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திரு. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் ரொம்ப களைச்சு போய் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லும்போது சீடர்கள் அவர்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஊர்ல இருக்கிற மொத்த கடையில இருந்தும் சாப்பாடை வாங்கிட்டு வந்தாலும் இத்தனை பேருக்கு என்ன பண்ண முடியாது, நமக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க கொடுங்கப்பா, கடையில வாங்க சொல்லல, நீங்க கொடுங்க. உடனே ஒருத்தர் சொல்றாரு, இங்கே எங்களிடத்திலே 5 அப்பங்களும் 2 மீன்களையும் தவிர ஒன்றுமே இல்லை. ஆனா கர்த்தர் அதை எடுத்து ஆசீர்வதிச்சு 5 புருஷர்கள் 5000 பேர் கர்த்தர் அப்படியே கிருபையாய் கர்த்தர் போஷித்தார். ஆமென். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்குமான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். இந்த வாக்குத்தத்தம்லாம் எனக்கு எப்படி நடக்கும், இது எனக்குரியது இல்லைன்னு கூட சொல்லலாம். இல்லை, உங்களையும் என்னையும் பார்த்தல்ல, அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால், அவர் பெரிய தேவனாய் இருக்கிறபடினால் என்ன பார்த்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறதல்ல, அவரை வைத்துதான் அவர் வார்த்தையை கொடுக்கிறார். நீங்க அதற்கு தகுதி அற்றவர்களாய் இருக்கலாம், அதை செய்யக்கூடிய பலன் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் பெரியவராய் இருக்கிறதுனாலே அவர் இந்த 55 நாட்களும் சொன்ன வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும், அப்படியே நிறைவேறும். நம்முடைய கண்களால் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் பார்க்க வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். இன்றைக்கு இந்த 55வது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சேர்ந்த அந்த வார்த்தையை நம்ம வாசித்து நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரையும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி,
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்று நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறதோ, இன்று ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஒருவேளை அந்த காரியம் நடக்காதுன்னு பல பேர் சொல்லலாம். உங்க கண்களுக்கு முன்னாடி அந்த காரியம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் இந்த 55 நாட்களாக எந்த காரியத்தை மனதில் வைக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதிலே ஒரு மகிமையை நம்முடைய கண்கள் காண போகிறது. இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள அந்த மகிமையை நம்முடைய கண்கள் மூலமாய் ஆண்டவர் பார்க்க பண்ண போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். கண்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னுடைய குடும்பம் கட்டப்படுமா? என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருமா? என்னுடைய வருமானத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவாரா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த காரியத்தை குறித்து இருக்கிறதான விசுவாசத்தில் ஒரு பெரிய தடுமாற்றம் வரலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு ஒன்றும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. எல்லாம் எதிரா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, நீ விசுவாசித்தால், நீங்கள் விசுவாசித்தால் அந்த வியாதி சரியாகும். நீங்கள் விசுவாசித்தால் அந்த கடன் சரியாகும். நீங்கள் விசுவாசித்தால் அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் அந்த சரீரத்தில் ஒரு பலனை கர்த்தர் தரப்போகிறார். இன்று ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆம் தகப்பனே, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஆண்டவர் தான் பேசுறாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சொல்லுங்க முழு பலத்தோட, ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன். உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உங்க மகிமையை நான் என்னுடைய கண்ணால காண்பதற்கு கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இரக்கம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். இந்த 11வது அதிகாரம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அதிகாரம். அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லும் போது சூழ்நிலை சுத்தமா விரோதமாய் இருக்கிறது. அப்படின்னா இந்த 11ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, தான் நேசித்த லாசரு வியாதியாயிருக்கிறான். ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். அப்ப நம்ம பொதுவாக சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கும், வசனம் கற்றுக் கொடுக்கும் போது 2 வசனத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனம் கூட என்னன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, இயேசு கண்ணீர் விட்டார்.
இயேசு கண்ணீர் விட்டார். வேற வசனமே நமக்கு இல்லாம நம்ம நிறைய பேர் இந்த வசனத்தை தான் சொல்லுவோம். அப்போ வேதத்துல ஆண்டவர் ஒரு இடத்துல அழுறார் அப்படின்னா கண்ணீர் விட்டார்னா இந்த இடத்துல அவரால் என்ன பண்ண முடியும்னா அந்த துக்கம் தாங்க முடியல. ஏன்னா அந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த லாசருடைய குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். ரொம்ப ஆண்டவர் இந்த லாசருடைய குடும்பத்தில் இருக்கிற மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவருக்கு ரொம்ப உறுதுணையாய், ஆண்டவர் நல்லா சாப்பிடணும், ஆண்டவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அவர்களும் இதை போல ரொம்ப நேசித்தார். ஆண்டவர் இவங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி கத்தர் வர்றார். அதனால ரொம்ப ஒரு நெருக்கமான குடும்பத்தில் தான் நேசித்த இந்த லாசரு வியாதியா இருந்தான். அவருக்கு நியூஸ் சொல்லி அனுப்புனாங்க, ஆனா அவர் வரல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த லாசரு மரித்து போனான். அந்த லாசரு மரித்து போய் 4 நாள் ஆகுது. 4 நாள் ஆகுது. உங்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு ஒரு முறைமை இருக்குது. என்ன முறைமை இருக்குன்னா, செத்து போன ஒரு மனுஷனுடைய ஆவி 3 நாட்கள் அங்கேயே சுத்திட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா ஆண்டவர் அவங்களுடைய நம்பிக்கை, ஒருவேளை 3 நாளைக்குள்ள உயிரோட எழும்பினா சுத்திட்டு இருந்த ஆவி எழும்பிச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நினைச்சாரா தெரியல. ஆண்டவர் 4 நாட்கள் தாண்டி வரார். அப்போ அங்க இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது பாசிபிளே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் அவனை எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான அந்த சகோதரி கூட சொல்றா, ஆமா ஆண்டவரே, ஆமா எனக்கு ஃபெய்த் இருக்குது, எனக்கு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம் இருக்குன்னா, மரித்து போன என்னுடைய சகோதரன் ஒரு நாள் உயிர் தழுவான், ஒரு நாள் உயிர் தழுவான். ஆனா இன்னைக்கு கிடையாது, மறுமையில உயிர் தழுவான். ஆனா இப்போ 4 நாள் ஆயிற்றே, நாருமே இது முடியாது. அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ விசுவாசித்தால் உலகத்தில் இருக்கிறவங்க நடக்காதுன்னு சொன்னது, நீ விசுவாசித்தால் டாக்டர்கள் முடியாது அப்படின்னு சொன்னது, நீ விசுவாசித்தால் சுற்றி இருக்கிறவர்கள் நாருமே அப்படின்னு சொன்ன அந்த காரியம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு அதே சூழ்நிலையில யார் கடந்து போனாலும் கர்த்தர் உங்களை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். 4 நாள் ஆயிற்று, முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அவன் எப்படி உயிரோட எழும்புவான்? அந்த சரீரம் கெட்டு போயிருக்கும், நாரும் அதுல புழு ஆரம்பிச்சிருக்கும், அந்த அளவுக்கு சொல்லலாம். ஆனா கர்த்தர் விசுவாசத்தை கனம் பண்ணி ஆண்டவர் மகிமையை காண பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள நம்ம நம்புகிற நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கர்த்தருடைய மகிமையை நீங்க பாப்பீங்க, கர்த்தருடைய மகிமையை நீங்க பாப்பீங்க. நடக்காதுன்னு சொன்னவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவங்க ஆச்சரியப்படுவார்கள், இனி இதை செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க உங்களுக்கு நடக்கிற அந்த காரியத்தை பார்த்து பிரமிப்பார்கள். நல்ல கைகளை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்பா இது உங்க வார்த்தை, இது உங்க வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்க நம்புறோம் ஐயா, நாங்க விசுவாசிக்கிறோம் ஐயா. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற அத்தனை காதுகளிலையும் அந்த அற்புதம் நடப்பதாக. நீ மகிமையை காண்பாய், நீ மகிமையை காண்பாய். அந்த குடும்பம் ஆண்டவருடைய மகிமையை கண்டது போல இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற நாங்களும் அந்த மகிமையை பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போது ஒரு 3 காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுதும் அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார்.
இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுதும் அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஆண்டவர் எதற்காக இந்த இடத்துல கர்த்தர் தாமதம் பண்ணினார் அப்படின்னு சொன்னா, லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டதுக்கு பிற்பாடு வேதம் சொல்லுது, அங்கே என்ன பண்றாருன்னா திரும்பவும் 2 நாட்கள் ஆண்டவர் என்ன பண்றாராமா, அங்கேயே ஆண்டவர் தங்கினார். ஆனா ஆண்டவர் இருந்த இடத்திற்கும் இந்த பெத்தானியா என்கிற இந்த கிராமத்திற்கும் எவ்வளவு தூரம் நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய தூரம்லாம் இல்ல, பல கிலோமீட்டர் எல்லாம் நடந்து வர வேண்டியது இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர், 2 மைல் தூரம், அவ்வளவுதான் இருக்குது. அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம இப்போ இங்க சிவானந்த காலனி பக்கத்துல இருக்கோம். நம்ம சர்ச்சில் இருந்து காந்திபுரம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வஉசி பார்க்குன்னு வச்சுங்களேன், இதை விட கொஞ்சம் தூரம் கூட இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆனா அவ்வளவு தூரத்திலிருந்து தான் நேசித்தவன் வியாதியா இருக்கிறான். தான் விரும்பின ஒரு குடும்பம் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அப்போ ஆள் சொல்லி அனுப்பி நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இவ்வளவு பக்கத்துல இருந்துட்டு ஆண்டவர் வந்திருக்கலாம்ல, இவ்வளவு பக்கத்துல இருந்துட்டு ஆண்டவர் ஏன் வராம இருந்தாரு? அப்போ இந்த இடத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்திற்கு வராததற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உருவாக்கணும்னு நினைச்சார். சீடர்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உருவாக்கணும்னு நினைச்சாரு. கவனிங்க, ஏற்கனவே அவரோடு கூட இருக்கிற சீடர்கள் அவரை விசுவாசிச்சதுனாலதான் அவரை பின்பற்றுறாங்க, இல்லைன்னா அவரை பின்பற்றி இருக்க மாட்டாங்க. அப்போ ஏற்கனவே சீடர்களுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு விசுவாசம் இருக்குது. ஆனா கர்த்தர் இந்த இடத்திலே லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டு ஆண்டவர் வராம இருந்தது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அவன் இன்னொரு விசுவாசத்தை ஆண்டவர் உருவாக்க போறாரு. ஏற்கனவே தான் விசுவாசம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இன்னொரு விசுவாசத்தை ஆண்டவர் எழுப்பணும்? அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எங்க அற்புதத்தை பண்றாரு அப்படின்னா, கானா ஊர் கல்யாண வீட்டுல கர்த்தர் என்ன செய்யறாரு? அற்புதத்தை செய்யறாரு. செஞ்ச உடனே சீடர்களுக்குள்ள என்ன வருது? ஃபெய்த், விசுவாசம் வருது. அதற்கு பிறகு ஆண்டவர் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அனைத்து அற்புதத்திலையும் அவர்களுக்குள்ள என்ன வருதுன்னா விசுவாசம் வருது. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். வாசிக்கலாம். நீங்க 11ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். 37வது வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 37வது வசனம். அவர்களில் சிலர் குருடருடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா? இன்னொரு விஷயம் கூட வாசிங்களேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அவர்களில் சிலர் குருடருடைய கண்களை திறந்த இவர் இவனை சாவாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா என்றார்கள். கவனிங்க, எல்லாரும் கவனமா கவனிங்க. ஆண்டவருடைய தாமதம்
கர்த்தருடைய தாமதம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு 55வது நாள் ஏசப்பா பேசுறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11வது அதிகாரத்துல ஆண்டவர் பிரச்சனைன்னு அறிஞ்சிருந்தோம், இது அவசரம்னு அறிஞ்சிருந்தோம், தன்னுடைய பிரியமான குடும்பம்னு அறிஞ்சிருந்தோம், 2 கிலோமீட்டர் ரொம்ப பக்கத்துல இருந்துட்டோம். அவர் ஏன் காலதாமதம் பண்ணினார்? அவர் எதுக்காக லேட் பண்றாரு? ஏன் ஆண்டவர் வரல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவர்களில் சிலர் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப வந்துட்டாரு, லாசருடைய வீட்டுக்கு பக்கத்துல வராரு. வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவரை பற்றி தெரியும், இயேசுவை பற்றி தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, குருடருடைய கண்களை திறந்த இவனை அப்படி சாகாமல் இருக்க அப்படின்னா, இவர்களுக்கு ஏசப்பா மேல விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம் இருக்குன்னா, இவர் குருடருடைய கண்களை திறப்பார் என்ற விசுவாசம் இருக்கு, இவர் தண்ணீரை திராட்சரசமா மாத்துவார் என்ற விசுவாசம் இருக்கு, இவர் நோயாளிகளை சுகப்படுத்துவார் என்ற விசுவாசம் இருக்கு. ஆனா என்ன விசுவாசம் இல்ல? ஹலோ, என்ன விசுவாசம் இல்ல? மரித்தோரை உயிரோட எழுப்புறார் அப்படின்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்ல. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த சம்பவத்திற்கு முன்னாடி எத்தனையோ அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆனா யாரையுமே அவர் உயிரோடு எழுப்பின அற்புதத்தை செய்யல. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி இன்னைக்கு இவர் இவ்வளவு அழுறாரு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா அவன் உடம்பு நல்லா இல்லாம இருக்கும்போது குருடருடைய கண்களையே திறந்த இவருக்கு அவனுடைய வியாதியை சரி பண்ண முடியாதா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவன் உடம்ப சரி பண்ணி இருக்கலாம்ல, அவனை சாகாம இருக்க வைக்கலாம்ல, அந்த பவர் அவருக்குள்ள இருக்குல்ல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவங்க சுத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா தேவன் அவர்களுக்கு தாமதம் பண்றதற்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, எப்பா இதுவரைக்கும் நீ என்ன விசுவாசித்த, இதுவரைக்கும் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரு, இந்த அற்புதத்தை செய்வாரு அப்படின்னு நிறைய காரியத்திற்கு நீ என்னை விசுவாசித்தாய். ஆனா இனி உனக்கு யாருமே செய்ய முடியாத, இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத, இதுவரையிலும் நீங்கள் பார்த்திராத, நிறைய பேருடைய யோசனையில கூட எட்டாத ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன் என்கிற அந்த விசுவாசத்தை வளர்த்துகிறதற்காகத்தான் கர்த்தர் தாமதம் பண்ணினார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹalleluya, ஹalleluya, thank you Jesus, ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரையிலையும் நீங்கள் பார்த்திராத ஒரு அற்புதத்தை, இதுவரையிலும் பார்த்திராத ஒரு வெற்றியை கர்த்தர் என்னுடைய கண்களிலே காண பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான், நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வளர்த்துகிறதற்காக தான் கர்த்தர் தாமதம் பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் ஒன்று செய்ய போறாரு. இதுவரைக்கும் நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பினது வேற. இதுவரைக்கும் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ காரியத்தை கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா சில காரியத்துல நமக்கு இன்னும் நம்பிக்கை வரல. சில காரியத்தை நினைக்கும் போது நடக்குமா நடக்காதான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆனா இந்த 100 நாளைக்குள்ள கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்தை உருவாக்க போறாரு, ஒரு விசுவாசத்தை உருவாக்க போறாரு. இதுவரையிலும் நடந்துட்டு இருந்த அற்புதம் அல்ல, இதுவரையில் நம்முடைய கண்களால் பார்த்த அற்புதம் அல்ல, இதுவரையிலும் காணாத, இதுவரையிலையும் பெற்றிராத ஆமென் ஒரு அற்புதத்தை நம்முடைய கண்கள் பார்க்கிறதற்கு என் விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறார்னா கர்த்தர் வளர்த்த போகிறார். கர்த்தர் வளர்த்த போகிறார். கைகளை உயர்த்தி அப்பா சமூகத்தில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், காண்பாய். எனக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை என் கண் முன்னாய் கர்த்தர் செய்ய போறாரு.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி அப்பா ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆமென் இதுவரையிலையும் நாங்கள் பார்த்தது அல்ல. இனி ஒரு புதுமையான அற்புதத்தை எங்க கண்கள் பார்க்கிறதற்கு எங்க விசுவாசத்தை நீர் பலப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த அற்புதத்தை நாங்கள் காண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. Amen. இதுவரையிலையும் சீடர்கள் எல்லாம் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினதை, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினதை அவங்க இதுவரைக்கும் காணவே இல்லை, இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. ஆனா இப்போ அவர்களுக்குள்ள ஒரு புது விசுவாசம் உண்டாகிறது, ஒரு புது நம்பிக்கை உண்டாகிறது. என்னன்னா, என் ஆண்டவர் வெறும் குருடருடைய கண்களை திறக்கிறவர் மட்டுமல்ல, என்னுடைய ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறவர் மட்டுமல்ல, என்னுடைய ஆண்டவர் வியாதியை சரி செய்கிறவர் மட்டுமல்ல. என் ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர். ஒரு நியூ ஃபெய்த், ஒரு புது விசுவாசம், ஒரு புதிய காரியத்தை நீங்க நம்ப போறீங்க. இதுவரைக்கும் நடக்காத ஒன்றை நடக்கும் என்கிற அந்த ஃபெய்த்தை கர்த்தருக்குள்ள வளர்த்த போறார். இந்த 100 நாட்களில உங்களுடைய விசுவாச அளவை ஆண்டவர் அடுத்த லெவல் கொண்டு போறாரு. ஆமென். எத்தனை பேர் இந்த கிருபைக்காக ஜெபிக்க போறீங்க? ஹல்லேலூயா. பொதுவாக நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சத்தத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மேல நமக்கு என்ன இருக்குது? விசுவாசம் இருக்கா இல்லையா? விசுவாசம் இருக்கு. நோய்களை ஆண்டவர் சரி பண்ணுவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? கண்டிப்பா நமக்குள்ள இருக்குது. ஆனா நம்முடைய விசுவாசம், எல்லாருடைய விசுவாசம் எதுல இருக்குன்னா ஒரு லிமிட்ல தான் இருக்குது, ஒரு லிமிட்ல தான் இருக்குது. ஆனா பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் என்கிறது அப்படி இல்லை. அவங்க வேற லெவல்ல விசுவாசிச்சாங்க. எப்படி அப்படின்னா, பத்திரத்திலே கையெழுத்து வைக்கப்பட்டது என்று என்ன அறிந்திருந்த போதிலும். நம்முடைய விசுவாசம் எது வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்முடைய விசுவாசம் எது வரைக்கும் இருக்கும்? பத்திரத்துல கையெழுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு விசுவாசம் இருக்கும். ஆனா கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா சொல்லுங்க, கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஃபார்ம்ல கையெழுத்து வராத வரைக்கும் விசுவாசிப்போம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். ஆனா கையெழுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேர் ஃபைலை மூடி கொண்டு போய் வச்சிருவோம். ஆனா தானியேலுடைய விசுவாசம் என்ன விசுவாசம்னா, பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும். ஆமென். நம்ம ஒரு பலவீனத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணி நம்ம விசுவாசிப்போம். எது வரைக்கும்னா, போய் மெடிக்கல்ல போய் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை கையில பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வரைக்கும் ஆண்டவர் விடுதலை தருவார், ஆண்டவர் எடுத்து போடுவார், ஆண்டவர் இல்லாமல் பண்ணுவார் அப்படின்னு விசுவாசிப்போம். ஆனா டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் ரிசல்ட் பிளட் ரிசல்ட் நம்முடைய கையில ஒரு பேப்பரை பிரிண்ட் பண்ணி கொடுத்துவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்முடைய விசுவாசம், நிறைய பேருடைய விசுவாசம் என்ன பண்ணுவோம்னா அப்படியே தளர்ந்துரும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு சுற்றி இருந்த சீடர்களுக்கு கர்த்தர் தாமதம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க விசுவாசத்தினுடைய அளவை அதிகப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்பினார். உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வேலையில ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதம் உங்க விசுவாச அளவை பெருக பண்ணும். உங்க விசுவாச அளவை பெருக பண்ணுகிறது போல நீங்க இனி நிறைய பேருக்கு முன்னாடி சந்தேகத்தோட சொல்ல மாட்டீங்க. ஆமென். சந்தேகத்தோட சொல்ல மாட்டீங்க, நீங்க தைரியத்தோடு சொல்லுவீங்க. நீங்க அடுத்து சொல்லும் போது கர்த்தர் செய்வாருன்னு நீங்க முழு நிச்சயத்தோடு சொல்லுவீங்க. காரணம் என்னன்னா, உங்க விசுவாச அளவையும் என் விசுவாச அளவையும் பெருக பண்ணுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே.
ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. ஆறும் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. ஆறும் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே, தினமும் துதிக்கிறே. மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. பாடும் மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாள். கைகள மேல ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. தேவனை நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனை நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமையை வாஞ்சிக்கிறே, உம் வல்லமை காண்கிறே. மகிமையை வாஞ்சிக்கிறே, உம் வல்லமை காண்கிறே. உம் வல்லமை காண்கிறே, உம் வல்லமை. கைகள மேல தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எதுக்கு ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று, ஆண்டவரே இதுவரையிலும் எத்தனையோ அற்புதத்தை நான் கேள்விப்பட்டேன், இதுவரைக்கும் எத்தனையோ அற்புதத்தை என் கண்ணால நான் கண்டேன். ஆனா இனி இந்த ஜெபம் முடிச்சதுக்கு பிற்பாடு நான் இன்னொரு விசுவாசத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். சீடர்களுடைய விசுவாசத்தை பெருக பண்றதற்கு, சீடர்களுடைய விசுவாசத்தை அடுத்த லெவல் கொண்டு போகிறதற்கு, இதுவரைக்கும் பார்த்த அற்புதம் அல்ல, இதுவரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு புதிய அற்புதத்தை அவங்க கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறதற்காக தான் நீ இந்த காலதாமத்தை நீங்க பண்றீங்க. அதுக்காக தான் இந்த லேட்டை நீங்க அனுமதிச்சீங்க. எங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியமெல்லாம் காலதாமதமானதோ அதுல அற்புதத்தை நாங்க பார்க்கணும். அந்த அற்புதத்தை நாங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒரு விசுவாசம். நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் எனக்குள்ள ஒரு ஃபெய்த் இருந்துச்சு ஆண்டவரே, அது உண்மை ஆண்டவரே. நான் இதுவரைக்கும் எங்க அம்மா அப்பா சொன்ன ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே. நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன். ஆனா என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபெய்த்தை யார் பேசணும்னா நீங்க பேசணும். யார் பேசணும் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும். ஆண்டவர் உங்களை ஒரு சாட்சியா நிறுத்தணும். நீங்க சாகுற வரைக்கும் அந்த விசுவாசத்தை விட்டு வெளியே வலதுபுறமும் இடதுபுறமும் நீங்க சாயக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செஞ்சு உங்க விசுவாசத்தினுடைய அளவை அடுத்த லெவல். ஹல்லேலூயா, ஆமென். சென்னையிலே ஒரு போதகர் ரொம்ப அழகான ஒரு சாட்சியை சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி. அப்படின்னா ஒரு சர்ச்சுக்காக ஒரு இடம் வாங்குறதற்காக அவர் பிரயாசப்பட்டார். அப்போ அந்த கொஞ்சம் பணத்தை கொடுத்து மற்றதை லோன் போட்டு மாசம் மாசம் கட்டலான்னு ஒரு முடிவு எடுத்து கமிட்டியில் இப்போ ஜனங்களை எல்லாரும் வச்சு பேசினாங்க. அந்த கமிட்டி மெம்பரில் ஒரு மனுஷன்தான் அந்த பேங்கினுடைய மேனேஜர். உடனே அந்த பேங்கினுடைய மேனேஜர் அந்த கமிட்டியில் இருக்கிறார். அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். அவர் தான் அந்த லோனை சாங்ஷன் பண்ணுறவர். அவர் தான், அவரே சர்ச் பிலீவர். அப்படின்னும் போது வேற எந்த கஷ்டமும் இல்லை. அவர் சொல்லிட்டாரு, சரி நானே பார்த்து அதை எல்லாத்தையும் பண்ணி விட்டுறேன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நாளுக்கு ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடி திடீர்னு அந்த பேங்க் மேனேஜர் எனக்கு இதில் உடன்பாடே இல்லை, நான் இதில் ஒன்றும் செய்ய முடியாது, நான் எதுவும் பண்ண மாட்டேன்,
அப்படி கடனா வந்து அந்த இடத்த வாங்குறத வந்து நான் விரும்பல அப்படின்னு திடீர்னு குறுக்க திரும்பிட்டாரு. இவங்க ஏற்கனவே கொஞ்சம் அட்வான்ஸை கொடுத்துருக்குறாங்க, அவங்க ரொம்ப அவசரப்படுறாங்க. நீ அந்த டேட்டுக்கு முடிக்கல அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அட்வான்ஸை கூட திரும்பி தர முடியாது, அந்த இடம் உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு என்ன பண்றேன்னே தெரியல. இது நடந்த சம்பவம். ஸ்ட்ரைட்டா போய் அவருடைய ஜெப அறையில முழங்கால் படியிட்டு அப்படியே கண்ணீரோடு அழுதுட்டே இருக்கிறாராம். ரொம்ப அழுது ஜெபம் பண்றாராம். ஜெபம் பண்ணும்போது கீழே மேலே அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கீழே வந்து பெல் அடிச்சிருக்கிறாங்க. சரி, யார் இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர் வந்து மேலே இருந்து படிக்கட்டுல இருந்து இறங்கி பார்த்தா அவர் என்னன்னா அவர்கிட்ட வாரம் 100 ரூபாய் வந்து வாங்குற ஒரு அம்மா. அப்படின்னா இந்த அம்மா வருவாங்க, இவர்கிட்ட கை நீட்டுவாங்க, அவர் வந்து 100 ரூபாய் கொடுப்பாரு, வாரம் கொடுப்பாரு. இவர் வந்து அந்த பெல்ல அடிக்கிறாங்க. பெல்ல அடிச்சுட்டு இவருக்கு அவங்கள பார்த்த உடனே பயங்கரமான கோவம் வந்துச்சாமா. சரி, நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையில இருக்கிறோம், இவ்வளோ பெரிய தேவையில இருக்கிறோம், என்ன இந்த அம்மா வந்து வாரம் வந்து பணம் வாங்குறது மாதிரி இந்த மாதிரி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சத்தம் போட்டு தான் விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு கோபமா கீழே இறங்கி வந்தாரம்மா. இறங்கி வந்து என்னம்மா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அந்த அம்மா அந்த சுருக்கு பையில இருந்து ஒரு 100 ரூபாவை எடுத்து அவர் கையில கொடுத்து சொன்னாங்களாம்மா, ஐயா சர்ச்சுக்கு இடம் வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு பெருசா ஒன்றும் கொடுக்க முடியாது, நீங்க தான் கொடுக்கறதா நான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஆனா என்னமோ எனக்கு கடவுள் கொடுக்கணும்னு சொல்றாரு, அதனால என்கிட்ட இருக்கிற இந்த 100 ரூபாய் தான் இருக்குது, சர்ச்சினுடைய இடத்துக்கு என் பேர்ல இந்த 100 ரூபாய் வச்சுக்குங்கன்னு சொன்ன உடனே இவர் வந்து கையில வாங்கிட்டு சரிம்மா ஜெபம் பண்ணிக்கிறேன்னு ஜெபம் பண்ணிட்டு மேல ரூமுக்கு வந்தாரம்மா. ரூம் வந்த உடனே ஆண்டவர் பேசினாரம்மா, இப்ப வந்துட்டு போனது யார் அப்படின்னு கேட்டாங்களாம்மா. உடனே இவர் சொன்னாராம்மா, ஆண்டவரே எங்கிட்ட வாரம் 100 ரூபாய் வாங்கி வைத்த பசியை ஆத்துக்கிற அம்மா அப்படின்னு. உடனே கர்த்தர் சொன்னாராம்மா, உங்கிட்ட வாரம் 100 ரூபாய் வாங்கி செலவு பண்ற அந்த அம்மா உனக்கு 100 ரூபாய் கொடுக்க முடியும்னா, இதுவரைக்கும் நீ பிறந்ததுல இருந்து இத்தனை நாள் உன்னை வளர்த்தி உன்னை போஷித்த என்னால இந்த தேவையை சந்திக்க முடியாதா, என்னால இந்த தேவையை சந்திக்க முடியாதான்னு கேட்ட உடனே அப்படியே ரொம்ப ஸ்டன் ஆகி அப்படியே முகம் குப்புற விழுந்துட்டாராமா. சாஷ்டாங்கமா விழுந்து, இல்ல 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 உங்களால முடியும், ஆனா நான் வந்து ஒரு முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி நான் இதுக்கு ஆசைப்பட்டிருக்க கூடாதுன்னு என்னதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அந்த ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள அந்த ஒரு நபர் மேலே ஏறி வந்து சொன்னாராமா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான மொத்த அமௌண்ட் நான் கொடுத்துட்றேன், மொத்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், நீங்க எப்ப எனக்கு திரும்பி கொடுக்க முடியுமோ திரும்பி கொடுங்கன்னு. வட்டியே இல்லாம அந்த இடத்தை கர்த்தர் அந்த தேவ மனுஷனுக்கு கொடுத்து இன்றைக்கு அந்த இடத்துல மகிமையான ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. நான் நம்புறேன் அந்த ஊழியக்காரனை நடத்தின கர்த்தர் இன்றும் அவர் ஜீவிக்கிறார். இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்க விசுவாசத்தை அடுத்த லெவல் கொண்டு போகிறதற்கு, உங்க விசுவாசத்தை வளர்த்துகிறதற்கு ஒரு புதிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் செய்ய போகிறார். அப்படியே கைகளை உயர்த்தி இந்த கிருபையை வாஞ்சிக்கிறவங்க, இந்த கிருபையை வாஞ்சிக்கிறவங்க, எங்க அப்பா எனக்கு காமிச்ச விசுவாசம் இருக்கு ராஜா, எங்க பாஸ் எங்களுக்கு காமித்த ஒரு விசுவாசம் இருக்கு ராஜா, எங்க கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ அற்புதங்கள் நடந்து அதை குறிச்ச ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கு ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு நாங்க மறுபடியும் உங்க சமூகத்துல வர்றோம் சத்தமா முழு பலத்தோடு, ஏசப்பா நாங்க அடுத்து விசுவாசிக்கும்படியாக சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கும்படியாக சொல்லுங்க, ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கணும். முழு பலத்தோட சொல்லுங்க, அப்பா நீர் கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. நீங்க சொல்ல சொல்ல அந்த மகிமையை கர்த்தர் தருவாராக. நீங்க கேளுங்க, இன்னைக்கு பேசுகிற வார்த்தை எனக்காக தான், எனக்காக தான், எனக்காக தான். ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்காக தான் கர்த்தர் பேசுறாரு. எஸ், என்னுடைய விசுவாச அளவை கர்த்தர் அடுத்த படிக்கு கொண்டு போகிறதற்கு
ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த மகிமையை நாம் பார்க்கணும், இந்த மகிமையை நாம் பார்க்கணும், இந்த மகிமையை நாம் பார்க்கணும். சொல்ல சொல்ல அந்த கிருபை ராதாலாம் ஹரதன மோரஹதலரா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஆமென். உங்க கண்ணுக்கு முன்னாடியே அது நடக்க போகிறது, உங்க வாழ்க்கையிலே அது கர்த்தர் நடத்த போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய காலதாமதம் அப்படின்னா டிலே. எதுக்காக ஆண்டவர் பக்கத்தில் இருந்த அந்த கிராமத்தில் லாசரு, தான் நேசிக்கிற லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சும் பெத்தானியாவுக்கு 2 மைல் தூரம் தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் வராம எதுக்கு ஆண்டவர் காலதாமதம் பண்ணினார்? வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தையும் 12ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள், மார்த்தாள் பணிவிடை செய்தாள், லாசருவும் அவரோடே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள், மார்த்தாள் பணிவிடை செய்தாள், லாசரு அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, இந்த 2 வசனத்திலையும் வாசிக்கும் போது கர்த்தர் தாமதம் பண்ணினதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் 2 நாட்கள் தாண்டி வந்ததற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்குது. அதை தான் நம்ம இந்த இடத்துல வாசிச்சோம். என்னன்னா, காத்திருத்தல் கர்த்தர் ஒரு பெரிய கழிகூறுதலுக்கு நேராய் கொண்டு போகிறதற்காக தான் ஆண்டவர் இந்த டிலேய, இந்த தாமதத்தை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்தார். இப்போ இவங்க காத்திருந்தது 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எப்படி முடியுது அப்படின்னு சொன்னா, அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள், மார்த்தாள் பணிவிடை செய்தார், லாசரும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனானான். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, இந்த தாமதத்தை எதுக்கு அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்து தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கலிகூற பண்ண போகிறார், கலிகூற பண்ண போகிறார். நான் நம்புறேன் உங்களுடைய தாமதங்கள் கலிகூறுதலாய் மாறும். ஒரு பெரிய கலிகூறுதல் உங்களுக்கு உண்டாகும். இதுவரையிலையும் இல்லாத ஒரு கலிகூறுதல். இந்த லாசரு இந்த குடும்பத்துல எத்தனையோ சந்தோஷங்கள் வந்திருக்குது, எத்தனையோ சந்தோஷங்கள் இருந்திருக்கிறது. இயேசு வந்தது ஒரு சந்தோஷம், இயேசு தன்னுடைய வீட்டுல சாப்பிட்டது ஒரு சந்தோஷம், அவங்க தன்னை நேசிக்கிறது எல்லாம் சந்தோஷம். ஆனா இப்போ இந்த அற்புதத்திற்கு பிற்பாடு இதுவரையிலும் கண்டிராத ஒரு புதிய ஒரு சந்தோஷம் அவங்களுடைய வாழ்க்கையில வருகிறது. அது என்னன்னா, கர்த்தர் அவர்களை கலிகூற பண்ணினார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஆமென். அவர்கள் சோர்ந்து போவது இல்லை. ஆமென். காத்திருக்கிறவர்களுக்கு பெரிய பவர், காத்திருக்கிறவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். என்னன்னா, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது
40ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்கலாமா? 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த வசனத்தை நீங்க ஏசாயா 28வது அதிகாரத்துல வாசிக்கும் போது, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. அப்போ ஆண்டவருடைய பவர், ஆண்டவருடைய குணம் என்னன்னா, அவர் இளைப்படையாதவர், அவர் சோர்ந்து போகாதவர். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அவர்களும் யாரை போல மாறுவார்கள் என்றால் கர்த்தரை போல. அவர்கள் இளைப்படைவதும் இல்லை, அவர்கள் சோர்ந்து போவதும் இல்லை. ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாம், கர்த்தருடைய தாமதம், அவர் என்னுடைய வாழ்க்கையிலே, இந்த தாமதத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த டிலே பண்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் என்னை களிகூற பண்ண போகிறார். இந்த காரியம் நடந்த பின்பு நான் களிகூர்ந்து மகிழ போகிறேன். இது எனக்கு முதல்ல கிடைச்சிருந்தா கூட இவ்வளவு களிகூறுதல் எனக்கு இருந்திருக்காது. ஆனா இவ்வளவு லேட்டா கிடைச்சதுனால அதை குறித்த சந்தோஷம் மிக பெரியதா இருக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில இந்த எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா, இந்த 2 days அவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி 2 நாள். ஏன் அப்படின்னா, இந்த 2 நாளுக்கு முன்னாடி மட்டும் அவர் வந்திருந்தாருன்னா லாசரு என்ன பண்ணிருக்கலாம்? சுகமா இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள் இந்த 2 நாட்கள். அதே போல யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் என்ன வருஷம் அப்படின்னா, அந்த கடைசி 2 வருஷம், கடைசி ஒரு 2 years. ஏன் அப்படின்னா, அந்த வருஷத்துல தான் அவன் என்னன்னா அவனுக்கு ஒரு கான்பிடென்டே வருது. அவனுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லி பானபாத்திரக்காரனுடைய தலைவனை அனுப்பிவிட்டு எப்படியாவது இவன் போய் பேசி என்ன யோசேப்பு என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஞாபகம் வராதா, இன்னைக்கு ஞாபகம் வராதா, இன்னைக்கு ராஜாட்ட அவன் பேச மாட்டானா அப்படின்னா, யோசேப்பு என்ன நினைச்சார் அப்படின்னா, ஏதாவது ராஜாவிட்ட சொல்லி இந்த இடத்துல இருந்து என்ன விடுதலையாக்கி என் சொந்த ஊருக்கு என்ன அனுப்பி வச்சா போதும், என்னுடைய நாட்டுக்கு என்ன அனுப்பி வச்சா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அப்பா பார்த்துக்குவாரு, நான் மற்ற காரியத்தை நான் பார்த்துக்குவேன். அந்த மாதிரி தான் அவன் நினைச்சான். ஆனா கர்த்தர் அந்த 2 வருஷம் அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுடைய அவருடைய சிந்தையிலிருந்து யோசேப்பா ஆண்டவர் எடுத்து போட்டார். கர்த்தர் மறக்கும்படியாய் பண்ணினார். ஆண்டவர் டிலே பண்ணினார். எதுக்கு டிலே பண்ணார் அப்படின்னா, கர்த்தர் யோசேப்புக்கு சின்ன சந்தோஷத்தை கொடுக்க விரும்பல, சின்ன சந்தோஷத்தை கொடுக்க விரும்பல. நீ இத்தனை வருஷம் நீ பாடுபட்டிருக்கிற, நீ இத்தனை வருஷம் நீ கண்ணீர் வடிச்சிருக்கிற, நீ இத்தனை நாட்களும் அவமானப்பட்டிருக்கிற, இத்தனை நாட்கள் பட்ட அவமானத்தை ஒரு சின்ன சந்தோஷத்துல முடிக்கிறதுக்கு கர்த்தர் நினைக்காம, கர்த்தர் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நினைக்கிறார். இதுவரையிலும் அனுபவித்திராத ஒரு களிகூறுதலை, ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்பினதுனால தான் இந்த காலதாமதத்தை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சிலரை ஆண்டவர் மறக்க பண்ணினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, சிலர் மறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, சிலர் நம்மளை கைவிட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதுவரையிலும் இல்லாத ஒரு களிகூறுதலை உன் கண்கள் காண போகிறது. அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இதுவரையிலும் பார்க்காத ஒரு சந்தோஷம் உங்க குடும்பத்தில். அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் பெரிய சந்தோஷத்தை கொடுக்க, ஹல்லேலூயா, அதற்காக தான் கர்த்தர் காலதாமதம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் இதை நம்ப போறீங்க? தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது, சொல்லுங்க நான் நம்புறேன். தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, நான் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்திற்கு எனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை தரக்கூடாதா?
என் பிள்ளையினுடைய அந்த காரியத்தை மட்டும் நான் பார்த்துட்டு கண்ணை மூட மாட்டேனா? இந்த ஒரு அற்புதம் என்கிற இந்த சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு தரக்கூடாதா அப்படின்னு எத்தனையோ பேர் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் உனக்கு ஒரு களி கூறுதலை, ஒரு ஸ்பெஷலான களி கூறுதலை, ஆமென், ஒரு ஸ்பெஷலான களி கூறுதலை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, ஆமென். நம்முடைய ஞானம் ரொம்ப சிறியது, ஆனா அவருடைய ஞானம் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்னா யோசேப்பு மாதிரி தான் நம்ம நினைப்போம். யோசேப்பு வந்து பானபாத்திரக்காரனுடைய தலைவனிடத்துல சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன், இந்த இடத்துல வர்றதற்கு நான் எந்த தீங்கும் செய்யல. அதே போல சொல்றார், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் அல்ல, நான் வெளியூரு, நான் எபிரேயனா இருக்கிறேன், என்னை இந்த இடத்துல தெரியாம கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா யோசேப்புனுடைய மனசுல வந்து எகிப்துல தலைவனாகணும்ன்ற எண்ணம் அவனுக்குள்ள இல்லை. எகிப்துல வந்து ராஜாவுக்கு, பெரிய ராஜாவுக்கு முன்னாடி பெரிய அரசன், இதெல்லாம் இல்லை. யோசேப்புனுடைய நினைவு என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த இடத்தை விட்டு நான் போனா, சொல்லுங்களேன், இந்த இடத்தை விட்டு நான் போனா போதும், இந்த இடத்தை விட்டு நான் தப்பிச்சா போதும். இத்தனை நாட்களும் பட்ட கஷ்டத்திற்கு அவன் நினைக்கிற ஒரே ஒரு ஆன்சர், எப்படியாவது என்னை இந்த இடத்துல இருந்து கொண்டு போனா போதும். ஆனா வேதம் சொல்லுகிறது, திருப்பி அகைன் 2 years, 2 வருஷம். அது ரொம்ப உங்களுக்கு இது வரைக்கும் காத்திருந்தது கூட உங்களுக்கு பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனா இப்போ லாஸ்டா, இப்ப கடைசியா காத்திருக்கிற இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப வேல்யூவா தெரியலாம். இதுதான் உங்களை ரொம்ப டென்ஷன் ஆக்கலாம், இதுதான் உங்களுக்கு மனசுல ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கலாம். இது வரைக்கும் நான் காத்திருந்தேன், அது கூட எனக்கு பெருசா தெரியல, ஆனா இப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆண்டவர் ஏன் தாமதம் பண்றாருன்னு எனக்கு தெரியலையே, கர்த்தர் ஏன் இவ்வளோ டிலே பண்றாருன்னு தெரியலையே. ஆமென். மார்த்தாள் மரியாளுக்கு அந்த 2 நாட்கள் தான் பெரிய நாள். இந்த 2 நாட்கள் தான் பெரிய விஷயம். இந்த 2 days தான், அவங்க வேற எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுகிற அந்த 2 நாட்களும் கர்த்தர் நினைச்சிருந்தா ஒரு ஓட்டமா வந்துட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள வந்து பார்த்துட்டு அகைன் திரும்பி போயிருக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி அப்படியே பார்த்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்யல. ஏன் செய்யல அப்படின்னு சொன்னா, மார்த்தாளே, மரியாளே, லாசருவே, இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பண்ணலைன்னா நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கவே இல்லை. இந்த மார்த்தாள் மரியாளுடைய லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இந்த அடுத்த பாயிண்ட்ல சொன்ன மரியாளுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இவங்க யாருக்குமே ஆதரவு யாருமே இல்லை. இவங்க 3 பேருமே அம்மா அப்பா இல்லாம தனியாய் வாழ்ந்தவர்கள். அவங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் குஷ்டரோகியா இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னா சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள். இவங்க குடும்பம் மட்டும் ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாருடைய, இவங்க 3 பேருடைய ஹிஸ்டரியும் வந்து ரொம்ப வித்தியாசமான ஹிஸ்டரி. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் கல்யாணம் காட்சி அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை கூட நீங்க என்ன பண்ணலைன்னா நீங்க பார்க்கல. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு செய்ய போறேன். ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு புதிய மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து, அதனாலதான் ஆண்டவர் காலதாமதம் பண்ணினார். இந்த மார்த்தாள் மரியாளுடைய அதே சூழ்நிலையில இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் இன்றைக்கு தட்டி எழுப்புகிறார். இல்ல மகளே, இதுவரைக்கும் நீங்க பிறந்ததிலிருந்து ஒரு சந்தோஷத்தை கூட பார்க்கல, இந்த காரியத்துல டிலே ஆயிட்டே இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீங்க இந்த தேசத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் இதுவரையிலும் பார்த்திராத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நிச்சயமாய் காண பண்ண போகிறார். நல்ல கரங்களை தட்டி நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, சொல்ல சொல்ல அந்த மகிமை. ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லா
எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயமா சொல்றேன், இந்த 100 days ஜெபம் எதற்காக அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இதுவரையிலும் பார்த்திராத, இதுவரையில் நீங்கள் அனுமதித்திராத ஒரு புதிய சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாகத்தான் இந்த ஜெபத்தை. இது உங்களுக்கு அப்படியே நடக்கும். நீங்க நிறைய பேரு சாட்சி நீங்கள் சொல்லுவீர்கள், நிச்சயமா சாட்சி சொல்லுவீங்க. அந்த விஷயம் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா கூட நீங்க இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அது லேட்டாக ஆக அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஈஸியா சீக்கிரமா கிடைச்சவங்களுக்கு அதனுடைய அருமை நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சிலதை காலதாமதமா கொடுக்கிறாருன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப பெருசா இருக்கும். இந்த மகிழ்ச்சி ரொம்ப பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் காலதாமதம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இதுவரையிலும் பார்த்திராத ஒரு அற்புதத்தை பார்த்து காண்பித்து உங்க விசுவாச அளவை கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஆமே. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எதுக்கு டிலே பண்றாருன்னா, கர்த்தருடைய தாமதம் இதுவரையிலும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு களிகூறுதலை கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படியாகத்தான் கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார். ஆமோதிக்கிறீர்களா? நம்பர் 3, மூன்றாவதாக இந்த காரியத்தை தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாமே? ஆமேன். நீங்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிக்கலாமா? 28, 29. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். கவனிங்க, நீங்க 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமேன். 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய டிலே. ஆண்டவர் எதுக்கு இங்க டிலே பண்றாரு? நான் சொன்னேன்ல, இந்த மார்த்தாள், மரியாள், லாசருக்கு இவங்க பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. என்ன ஸ்டோரி அப்படின்னு சொன்னா, இந்த மரியாள் ஏற்கனவே ஒரு இடத்துல நீங்க குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே, அப்படின்னா இவங்க ஊர்ல தான், இதே ஊர்ல யார் இருக்கா அப்படின்னு சொன்னா, இந்த குஷ்டரோகியாகிய இந்த சீமோன், இந்த பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருக்கிற இந்த சீமோனுடைய வீட்டில் ஆண்டவர் வர்றாரு. இந்த சீமோன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரை வருந்தி அழைத்தார். எதற்காக அழைச்சார் அப்படின்னு சொன்னா, அவர் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை ஆகினதற்காக அவருக்குள்ள ஒரு நன்றி உணர்வு இருக்குது. அப்படின்னா எப்படியாவது ஒரு நம்ம ஊர்ல இல்ல நம்ம ஏதாவது ஒரு அற்புதம் நடந்த உடனே ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வைப்போம்ல, ஒரு நன்றி அறிதல். அதனால நம்முடைய குஷ்டரோகத்தை ஆண்டவர் இப்படி சரி பண்ணிட்டாரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணும், அவரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இந்த சீமோன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வீட்டுல ஒரு விருந்து ஒண்ணா ஒழுங்குபடுத்துறாரு. அந்த விருந்துக்கு ஏசப்பா வர்றாரு. வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற ஒரு தைலத்தை என்ன பண்றாங்கன்னா, அவருடைய பாதத்துல உடைச்சு ஊத்தி தன்னுடைய தலைமயிரினால் துடைக்கிறாங்க. உடனே நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பாவியான ஒரு ஸ்திரீ இவருடைய காலில் தொடுறது இவருக்கு தெரியல. அப்போ இந்த மரியாள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப பாவியான ஒரு ஸ்திரீயாய், அப்படின்னா அவங்களுடைய முன்னாடி வாழ்க்கை ரொம்ப ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. ஆனா இயேசுவை இப்ப அறிஞ்சு அந்த அவருடைய பாதத்துல போய் அவங்க விழுந்து இப்ப ரட்சிக்கப்பட்டாங்க, இப்ப மாறிட்டாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில வந்தாச்சு. இப்ப ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பமாய் மாறிட்டாங்க. இப்பதான் ஏசப்பா இவங்க வீட்டுல அடிக்கடி வந்துட்டு போறாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏசப்பா இந்த இடத்துல லாசரு வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு
கர்த்தர் திரும்பவும் 2 நாள் வராம டிலே பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து தூரத்துல வராரு. ஏசப்பா வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே மார்த்தாள் என்ன பண்றாங்கன்னா ஓடி போறாங்க. எங்க ஓடி போறாங்கன்னா, அவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே தெருவுக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனா யார் போல பொதுவாக மார்த்தாள் தான். என்னன்னா, மார்த்தாளுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ரொம்பன்றதை விட சாப்பாடு கொடுக்கறதுல இதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடா இருக்கிறது யார் அப்படின்னா மார்த்தாள் தான். ஆனா இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் ஓடி போறா. ஆனா மரியாளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள நம்மள மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கோவம். அப்படின்னா இவ்வளவு கூட்டும் வரலையே, இத்தனை சொல்லி அனுப்பியும் வரலையே, இவ்வளவு பக்கத்துல இருந்தும் வரலையே, இவர் நினைச்சிருந்தா வந்திருக்கலாம்ல, ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல. உடனே ஆண்டவர் வந்து வழியில என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, மரியா எங்க காணோமே. எப்போ ஏசப்பா வந்தாலும் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரு? இந்த மரியாள் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க. ஆனா இவருக்கு ஆச்சரியமா இருக்குது, ஓ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கோச் தான் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே வந்து மரியா எங்கன்னு கேட்ட உடனே இந்த மார்த்தாள் ஓடி வந்து சொல்றா, எப்பா வந்த உடனே அவர் யாரை தான் கேட்டாரு? வந்த உடனே ஒன்னதான் கேட்டாரு. கேட்டார்னு சொன்ன உடனே இந்த மரியாள் நம்மள மாதிரி நம்ம கோச்சுக்குவோம். ஆனா அடுத்த நேரத்துல என்ன பண்ணுவோம், சாரி ஏசப்பா உங்களை தெரியாம நான் கோச்சுக்கிட்டேன், நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்ற உடனே எந்திரிச்சு என்ன பண்றாங்கன்னா, அவரிடத்துல போய், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரையானால் என்னுடைய சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான், மரிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, இந்த தைலத்தை திரும்ப அவருடைய பாதத்துல உடைக்கி ஊற்றும் போது அந்த வீடு முழுக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, வாசனையினால நிரம்பிருச்சு. அந்த வீடு முழுக்க ஒரு சந்தோஷம் உண்டானது. கர்த்தர் இன்னைக்கு 3வது வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய டிலே, ஆண்டவருடைய தாமதம் எதற்கு அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்பத்துல கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு வாசனை கடந்து வர போகிறது. ஒரு புது வாசனை எழும்ப போகிறது. அந்த வாசனை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற அநேகம் பேருக்கு உங்க குடும்பத்திலே இருக்கிற அந்த வாசனை தெரிகிற நாள் உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கும். உங்க வீட்டுல கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அந்த அதிசயத்தை அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த வாசனை தெருவுக்கு கடந்து போக போகிறது. அந்த வாசனை அந்த மாவட்டம் முழுவதும் சொந்தங்கள் அறிகிற அளவிற்கு அந்த வாசனையை கர்த்தர், ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்பொழுது இயேசு, அவளை விட்டு விடுங்கள், என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் அப்படின்னா, 2வது திரும்பவும் என்ன பண்றார்னா, இன்னொரு திரவியத்தை கொண்டு உடைச்சு ஊத்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதை எதுக்கு இப்படி உடைச்சு ஊத்துறாங்க, எதுக்கு இதை வேஸ்ட் பண்றாங்க? உடனே ஆண்டவர் சொல்றார், இல்ல விட்டுரு. ஏன்னா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல மரியாளுக்கு ஒரு பெரிய யோசனை வருது. என்னுடைய சகோதரனையே இவர் உயிரோட எழுப்பி இருக்கிறாரு, இவர் கண்டிப்பா என்ன பண்ண போறவர்ல, இவர் மரிக்க போகிறவர் அல்ல, இவர் உயிரோடு இருக்கிற இயேசு. அதற்காக வைத்திருந்ததை முன்கூட்டியே அவருடைய பாதத்திலே அவள் ஊற்றிவிட்டாள். ஒரு புதிய வெளிப்பாடு உண்டானது. ஒரு புதிய விஷன் கர்த்தர் அவளுக்கு தந்தார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு 10 டைம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அப்படியே மனசார நாம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நாம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காண போகிறேன். ஆமென். அந்த வாசனை திரவியம் அந்த வீடு முழுக்க முழு குடும்பமும் நன்மையினால் நிறையப்பட்டது போல உங்க குடும்பத்தை கர்த்தர் வாசனையினால் நிரப்ப போகிறார். அந்த கெட்ட வாசனை உங்க வீட்டை விட்டு, ஆமே, அந்த கெட்ட சாட்சிகள் உங்க வீட்டை விட்டு விலகி
இப்பொழுது உங்க குடும்பத்துல நல்ல வாசனை, நல்ல வாசனை. உங்க குடும்பத்துல இருக்கிற அசுத்தங்கள் வெளியே போகிறது. உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புற சக்திகள் வெளியே போகிறது. கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒதுக்கப்பட்ட அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். புறக்கணிக்கப்பட்ட அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஜனங்கள் எல்லாரும் தள்ளின அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஆமென். லாசரு, இந்த மரியாள், மார்த்தாள், இந்த 3 பேரும் அந்த கிராமத்திலேயே ரொம்ப தனியா இருந்தவங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் யார் பட்சத்துல ரொம்ப இறங்குவார் அப்படின்னா, ஒடுக்கப்படுகளுடைய பட்சத்துல ஆண்டவர் இருக்கிறவர். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, அதனால இந்த தெருவிலேயே, இந்த ஊர்லயே ரொம்ப அற்பமா நினைக்கப்பட்ட குடும்பம் என்ன குடும்பம்னா, இந்த மார்த்தாள், மரியாள், லாசருடைய குடும்பம். இப்ப அந்த குடும்பத்திலிருந்து என்ன வருது அப்படின்னா, ஒரு பெரிய வாசனை. ஹல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசித்தாரு. எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இது வரைக்கும் குஷ்டரோகியா இருந்த குடும்பம்னு பேர் எடுத்த குடும்பம். இது வரைக்கும் அந்த வீட்லையா 2 பிள்ளைங்க இருக்காங்க, இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்ன குடும்பம். அந்த வீட்லையா ஒரு பையன் இருக்கான், அவன் சரியான நோயாளிங்க அப்படின்னு சொன்ன அந்த குடும்பத்துல, ஐயோ இந்த குடும்பம் மாதிரி யாருக்குமே வரக்கூடாது, அந்த வீட்டில் ஆம்பளை ஆட்களே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு குடும்பம். சின்ன வயசுல அந்த பிள்ளை அப்படி செத்து போயிருச்சு அப்படின்னு சொன்ன குடும்பம். இது என்னமோ ரொம்ப இயேசுவை நேசிச்சாங்க, என்னமோ ஏசப்பாவுக்கு கூடயே இருந்தாங்க அவர். ஆனா அவன் உடம்பு நல்லா அழுக்கான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல 2 கிலோமீட்டர் இருந்ததுக்கு அப்புறமே வரல, ஒரு அற்புதம் நடக்கல அப்படின்னு சொன்ன அந்த குடும்பம். இப்ப அந்த குடும்பத்துல இருந்து என்ன வருது அப்படின்னா, ஒரு வாசனை. ஹல்லேலூயா. இப்ப அந்த தெருவில் யாராவது ஒருத்தர் லாசருடைய வீடு எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, உயிரோடு எழுந்தானே, மரிச்சு 4 நாளாய் உயிரோடு இருந்த அந்த லாசரு வீடா, அந்த ஐயோ போங்கப்பா, அது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமான வீடு, இயேசு அற்புதம் செய்கிற வீடு. ஹல்லேலூயா. அந்த வீட்டை கர்த்தர் அந்த பட்டணத்திற்கு ஒரு ஐகானா மாற்றினார். அந்த பகுதிக்கு கர்த்தர் ஒரு ஐகானா மாற்றினார். நான் நம்புறேன், இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த 100 நாளைக்குள்ள உங்க குடும்பத்திற்கு, உங்க சொந்தங்கள் மத்தியில அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைப்பதாக. உங்களுக்கு காலதாமதம் ஆகிற அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அந்த மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், திருமண தடைகள் மாறட்டும், அந்த கடன் பிரச்சனை மாறட்டும், அந்த சம்பள உயர்வு கொடுக்கட்டும். எந்த இடத்துல அவமானப்பட்டுச்சோ, எந்த தெருவில் அவமானப்பட்டுச்சோ, அப்பா இப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வாக்கு கொடுத்தீரே, அந்த வார்த்தையின்படி இப்பொழுது ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி லாத்தானா மாரா ஹத்தாரா போரா ஹதலரமா லீதாராமா, இயேசுவே மகிமை 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 மகிமை. இந்த வார்த்தையின்படி அப்படியே நடப்பதற்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். கைகளை தட்டி யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், போத்தே குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பாடுவோம் குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாற்றுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாற்றுவே, பாடும் இரவும் பகலும் காத்துக் கொள்வே,
இரவும் பகலும் காத்து கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். எவரும் தீங்கிழைக்க விட. கைகளை மேல தட்டி யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய். இப்போ இப்போ அந்த வேறு காய்ந்து சத்தமாய் போது காய்ந்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. உனக்காக என் இதயம் ஏங்கு. இப்ப சொல்லும் யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய். நீ வேறு ஒன்றுவாய். ஓதே காய்ந்தே சொல்லு. ஓதே சொல்லுவா காய்ந்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே. ஆடுவோம். கட்டுகளை அறுத்து விட்டே. இனிமேல் நீ அடிமையாவதில்லை. இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவாய். அவருக்கு ஊழியம் செய்து கையது. என் மகனே நீ வேறு ஒன்றுவாய். என் மகனே நீ வேறு ஒன்றுவாய். போதே பாடுங்க. நடக்கட்டும் ஆண்டவரே. எசப்பா எசப்பா. இந்த பூமி எல்லாம் அப்படியே நடக்கட்டும். சொல்லுங்க. புதிய புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மீதித்து நொறுக்கிடுவாய். மலைகளை மீதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். குன்றுகளை தவிடு. கைகளை மேல தட்டி யாக்கோபே நடக்கட்டும். இப்போ அந்த லாசருடைய வீடு, அந்த மார்த்தாள் மரியாளுடைய வீடு, இப்போ அந்த அற்புதம் நடக்கட்டும். மரித்த லாசரு வெளியே வர. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொன்னீங்க. இந்த 55வது நாள் அந்த அற்புதம். இந்த பூமி எல்லாம் நிரம்பிடுவா. இந்த பூமி எல்லாம் நிரம்பிடுவா. ஹalleluya ஹalleluya ஆமென். ஆண்டவர் காலதாமதம் பண்றதற்கு, கத்தர் டிலே பண்றதற்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை காலதாமதம் பண்றாருன்னா உங்கள் நினைவு அவருடைய நினைவு அல்ல. நம்முடைய மூளை ரொம்ப சின்ன மூளை. நம்மளை குறித்து வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப குட்டி. அதுவும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஆயிட்டோம்னா நம்ம எதையுமே யோசிக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் வந்து யோசேப்பை குறித்து வச்சிருக்கிற பிளான் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. சில நேரத்தில் அதற்கு ஆண்டவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாரு. நம்மளை உருவாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறதுனால கத்தர் கொஞ்சம் தாமதமா
கர்த்தர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு. கர்த்தர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு. கர்த்தர் கொஞ்சம் காலதாமதம் பண்றாரு. ஆனா அவருடைய நோக்கம் ரொம்ப பெருசு. நீங்க விடுதலையானா போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல, விடுதலையோட நான் நிறுத்த மாட்டேன். நீ அந்த இடத்துல வெட்கப்பட்ட இல்ல, அந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்ட இல்ல, அந்த இடத்துல யாரும் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதே இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவதற்காக தான் கர்த்தர் அந்த தாமதத்தை கட்டளையிட்டார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அந்த 2 வருஷத்தினுடைய தாமதம் அவனை ராஜா பக்கத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. ஹல்லேலூயா. இப்ப அந்த 3 காரியம். நம்பர் 1, முதலாவதாக எல்லாரும் என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்வீங்க. அந்த அற்புதம் எனக்கு என்ன பண்ணும்னா, என்னுடைய ஃபெய்த்தினுடைய அடுத்த லெவல். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? எங்க அம்மா கத்து கொடுத்த விசுவாசம் வேற, எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த விசுவாசம், எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த விசுவாசம், நான் கண்ணால பார்த்த ஒரு ஃபெய்த், இது எல்லாத்தையும் மிஞ்சி இப்போ எனக்கு ஒன்று அனுபவிக்கணும். நான் ஒன்று அனுபவிக்கணும். நான் ஒரு விசுவாசத்தை அனுபவிக்கணும். நான் சொல்றேன், இந்த பலிபீடத்துல நான் நிற்கும் போது அப்படிதான். என் வாழ்க்கையில எத்தனையோ பேர் எனக்கு ஃபெய்த்தை விதைச்சாங்க. ஆனா என் வாழ்க்கையில ஒன்றை கர்த்தர் செஞ்சாரு, நம்பவே முடியாத ஒண்ணு. அவ்வளவுதான், என்னுடைய விசுவாசத்தினுடைய அடுத்த படி கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. நம்பர் 2, இதுவரையிலையும் அவர்கள் அனுபவித்திராத ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் காணும்படியாய் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, அவருடைய குடும்பத்தின் மூலமாய் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை வாசனை கொடுக்கிற ஒரு குடும்பமாய் கர்த்தர் மாற்றினார். அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இன்னைக்கு பேசி இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண். அந்த சூழ்நிலையில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படியே சொல்லிட்டே எழுப்பி நிற்க போறோம். நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளும் அப்படியே இந்த கடைசி ஜெபத்திற்கு நீங்க எழுப்பி நின்று, ஆமே, நாளைக்கு காலையில் நமக்கு சண்டே ஆராதனை இருக்குது, எல்லாரும் எழுப்பி நின்று சொல்லி கொண்டே இருக்கலாம். நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன். அந்த காரியத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அந்த காரியத்துல நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் கவலையோடு இருக்கிற அந்த காரியத்தில் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண போகிறீர்கள். தேவனுடைய மகிமையை காண போகிறீர்கள். அந்த வேலை ஸ்தலத்தில் ஆண்டவருடைய மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமையை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருடைய மகிமையை பார்க்க போறாங்க. உங்க குடும்பத்துல நடக்கிற ஒரு அதிசயத்தை வச்சு சுற்றி இருக்கிறவங்க ஆண்டவருடைய மகிமையை பார்க்க போறாங்க. லாசருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறத வச்சு சுற்றி இருக்கிறவங்க ஆண்டவருடைய மகிமையை பார்க்க போறாங்க. நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த திருமணத்தில் ஆண்டவருடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அந்த வேலை ஸ்தலத்தில் ஆண்டவருடைய மகிமையை நான் பார்க்க போறேன். நீங்க உச்சரிச்சுட்டே இருங்க. நீங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லிட்டே இருங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. அவர் ஜீவிக்கிற ஆண்டவர், அவர் ஜீவிக்கிற ஆண்டவர், அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமதம் பண்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் வராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. உங்க குடும்பம் தானே அவமானப்படுத்தப்பட்ட குடும்பம். உங்க குடும்பம் தானே தனியா வைக்கப்பட்ட குடும்பம். உங்க குடும்பம் தானே பேச்சுவார்த்தை யாருமே இல்லாத குடும்பம். உங்க குடும்பம் தானே எல்லாருடைய கண்ணுக்கும் சாபம் பிடிச்ச குடும்பம்னு சொன்னாங்கல்ல. அந்த குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்க வேண்டாமா? அந்த குடும்பத்தினுடைய வாசனை சுத்தி இருக்கிறவர்களுக்கு தெரிய வேண்டாமா? உங்க குடும்பத்தினுடைய வாசனையை கர்த்தர் வெளியே கொண்டு போகணும்னு கர்த்தர் முயற்சி எடுக்கிறார். லாத்தானா மரஹதலரமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய மகிமை, அவருடைய மகிமை. இயேசுப்பா, இந்த 3 காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில நடப்பதற்கு, இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வதற்கு நீர் வருவீராக. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்பாய் கடந்து வாருங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண போகிறேன். லாசருடைய குடும்பத்திற்கு அற்புதம் செய்தவர் என் குடும்பத்திற்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய தாமதத்தில் ஒரு நன்மை இருக்கும். அவருடைய தாமதத்தில் ஒரு நன்மை இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு மானிட்டர் ஆஃப் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தாமதம் பண்றாருன்னா அதுல கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும். நன்மை இருக்கும். ஹல்லேலூயா. நான் அவசரப்பட வேண்டியது இல்லை. நான் அவசரப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் செய்ய போறாரு. மகிமையா செய்ய போறாரு. இந்த 100 நாட்கள்ல தடைகள் முற்றிலுமாய் மாற போகுது. கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து ரொம்ப உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை குறித்து ரொம்ப அந்த எதிர்பார்த்து தோல்வியோட வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் சிலருக்கு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த காரியத்தை குறித்து நீ கொஞ்சம் கூட பயப்படாத, கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். சோ மார்த்தாள் மரியாளை போல ஆண்டவரை நேசித்தவர்கள் இல்லை. ஆனா அவங்க வீட்டுக்கே ஆண்டவர் இப்படி தாமதிக்கிறாரா? அவங்க வீட்டுக்கே ஆண்டவர் இப்படி வராம இருக்கிறாரா? எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். லாசருவை எவ்வளவு நேசிக்கிறாரு, எவ்வளவு நேசிக்கிறார். அந்த வீட்டுக்கே ஆண்டவர் எப்படி இப்படி பண்ணாரு? சில நாட்களிலே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் ஒரு கேள்வி இருக்கும். உனக்கே நடக்கலையா? உனக்கே நடக்கலையா? உனக்கு போய் நடக்காம இருக்குது. நான் ஜெபமே பண்றதில்லை, நான் சர்ச்சுக்கே போறதில்ல, பட் எனக்கு பாரு இப்படி நடக்குது, எனக்கு பாரு இது வாச்சிருச்சு. ஆனா நீ என்னமோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கர்த்தரை தேடுறன்ற, 100 நாள் ஜெபம்ன்ற, 50 நாள் ஜெபம்ன்ற, ஆனா உனக்கு நடக்கலையா? உனக்கு நடக்கலையா? இந்த வார்த்தைய உங்கள்கிட்ட மட்டும் கேட்கல, யார்கிட்டையும் கேட்டிருப்பாங்கன்னா, யார்கிட்டையும் கேட்டிருப்பாங்க. மார்த்தாள் மரியாள் அவங்கள்ட்டையும் கேட்டிருப்பாங்க. அதனாலதான் அங்க தனியா பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவர் இவ்வளவு நேசிக்கிறார்ல, அப்படின்னா அவனை சாகாமல் இருக்க பண்ணிட வேண்டியதானே. 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு அத்தனை பேரும் சுத்தி கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கிறாரு. இல்லப்பா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில, என்ன நோக்கி கூப்பிடுகிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு தாமதம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதற்கு கண்டிப்பா காரணம் இருக்கும். இவ்வளவு ஜெபம் பண்ணியும், இவ்வளவு கர்த்தரை தேடியும் அது நடக்கலன்னா கர்த்தர் ஒரு நோக்கத்தோட தான் அதை செய்திருக்கிறார். அது ஒரு காரணம் இருக்குது, காரணம் இல்லாம இல்லை. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக நம்ம ஜெபிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. என்ன கிருபை கொடுங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய விசுவாசத்தினுடைய, அதான் மார்த்தாள் மரியாளுக்கு சுற்றி இருந்தவங்களுக்கு, சீடர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆனா இந்த அற்புதத்திற்கு பிற்பாடு இயேசுவை இதுவரைக்கும் குருடருடைய கண்களை திறக்கிறவர், வியாதிகளை சரி பண்ணுகிறவர் அப்படின்ற ஒரு ஃபெய்த் இருந்துச்சு. ஆனா இதுக்கு பிறகு இன்னொரு ஃபெய்த் வருது. என்னன்னா, அவர் மரித்தவனையும் உயிரோடு எழுப்புவார் என்கிற ஒரு ஃபெய்த், என்கிற ஒரு விசுவாசம். அப்போ நான் நம்புறேன், கர்த்தாவே எல்லாரும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த சத்தத்துக்கு, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை இந்த 100 டேஸ்ல நீங்க செய்யணும். நான் ஒரு அற்புதத்தை கண்ணால பார்க்கணும். எப்படி நான் இதை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே இருக்கிற விசுவாச அளவு என்ன பண்ணணும்னா, வளர்ற மாதிரி கர்த்தர் கண்டிப்பா செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. நான் நம்புறேன், உங்க ஃபெய்த் அசைக்க முடியாத ஒரு ஃபெய்த்தா மாற போகிறேன். இனி உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு நீங்க கேட்கிற அளவிற்கு, ஹல்லேலூயா. இதுவரையிலையும் தடுமாற்றமா இருந்திருக்கலாம் உங்க விசுவாசம், நிறைய தடுமாற்றமா இருக்கலாம். பாஸ்டர், நான் ஒரு 6 மாசம் ஆண்டவரை நம்புவேன், திருப்பி நம்ப மாட்டேன். ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரை நம்புவேன், அதுக்கப்புறம் ஆண்டவரை நம்ப மாட்டேன். என்னுடைய விசுவாசம் நிறைய நேரத்தில் ஏற்றம் இறக்கமா இருக்குது. யாராவது ஒன்று சென்னான்னா உடனே எனக்கு சந்தேகம் வந்துடுது. யாராவது ஒருத்தர் இப்படி பேசினாங்கன்னா ஆமா அப்படின்னு நான் தலையாட்டுறேன். அந்த மாதிரி உங்க விசுவாசத்துல இதுவரைக்கும் நிறைய ஏத்தி இறக்கம், நிறைய தடுமாற்றம் இருந்திருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இனி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார்.
இனி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையினுடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டும். இனி அந்த விசுவாசத்துல உங்களுக்கு தடுமாற்றம் வரவே வராது. எஸ், தலை மேல கைய வச்சு எனக்கு அந்த வார்த்தை நடக்கணும். எங்க ஊழியக்காரர் மூலமா நீங்க பேசுனீங்கல்லப்பா, பாஸ்டர் மூலமா நீங்க இன்னைக்கு பேசுனீங்கல்லப்பா, எனக்கு தான் அந்த வார்த்தை, எனக்கு தான் அந்த வார்த்தை. இதுவரைக்கும் எத்தனையோ அற்புதத்தை என் கண்ணால பார்த்துட்டேன், எத்தனையோ மிராக்களை என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன், எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடந்ததை நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன். அதெல்லாம் என் விசுவாச அளவை வளர்த்து இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த 100 days ஜெபத்துல, இந்த 55வது நாளில் எனக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யணும், என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும். இதுவரைக்கும் நான் உங்களை நம்பினதை விட இனி என்ன நடந்தாலும் உங்களை மறுதலிக்காதபடி, ஒரு எதிர்மறையான எண்ணம் வராதபடி, சாகிற வரைக்கும் இந்த ஃபெய்த்ல நான் வளரக்கூடியது போல ஒரு அற்புதத்தை செய்யணும். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து உங்க விசுவாச அளவை இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா? நடக்கட்டும், நடக்கட்டும். ஏசப்பா, இனி குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஜனத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதத்தை செஞ்சு என் பிள்ளையினுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. இந்த கடனிலிருந்து வெளியே வர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, என் பிள்ளைய நீங்க வெளியே கொண்டு வந்து, ஓ ஹல்லேலூயா, அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா, பெருக பண்ணுங்கப்பா. அந்த திருமண தடைகளை மாற்றி ராஜா வீட்டு கல்யாணம் போல் அந்த திருமணம் நடந்து எங்க பிள்ளையினுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறதற்கு வாங்கப்பா. அந்த சரீரத்தில் ஒரு அற்புதத்தை கொடுத்து ஒரு மிராக்கலை நீங்க செஞ்சு ராம் தபா நகதர போரா, இப்போ ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்க மகிமை கடந்து போய், உங்க வல்லமை கடந்து போய் சரீரத்தில் ஒரு பலத்தை கொடுத்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah, amen. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இரண்டாவதாக நமக்காக ஒன்று செய்ய போறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஃபர்ஸ்ட் ஒன்று, என் விசுவாச அளவை பெருக பண்றதற்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு அடுத்த லெவல் கொண்டு போகிறவர். நம்பர் 2, இரண்டாவதாக என்ன அப்படின்னா, இதுவரையிலையும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த வீட்டில் இருந்ததே இல்லை. ஆமென். இந்த மார்த்தாள், மரியாள், லாசருடைய வீட்டில் சிரிச்சிருக்காங்க, அவங்க சிரிச்சிருக்காங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் சந்தோஷம் இருந்ததை விட அதிகமாக என்னதான் இருந்துச்சுன்னா, நிறைய சோகமும் நிறைய துக்கமும் அதிகமாக இருந்துச்சு. சோகமும் துக்கமும் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, த ஃபர்ஸ்ட் டைம் இதுவரைக்கும் இந்த மாதிரி அவங்க ஒரு குதூகலத்தை என்ன பண்ணதில்லை. நீங்கள் நினச்சி பாருங்களேன். அப்படியே கிட்டத்தட்ட யூதர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மரித்தவர்களுக்காக ஒரு 30 நாட்கள் துக்கம் கொண்டாடுவாங்க. நம்ம ஊர்லேயே அப்படிதான். யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து 16வது நாள் ப்ரேயர் இருக்கும், அதுக்கப்புறம் 40வது நாள் ப்ரேயர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வரைக்கும் அந்த வீடு என்ன வீடாக இருக்கும்? ஒரு துக்க வீடு மாதிரியே இருக்கும். அந்த வீட்டில் வந்து பெரிய சந்தோஷம் இருக்காது, பெரிய பாட்டு இருக்காது, அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதுவும் ஒரு வாலிப பையன், இந்த வீட்டில் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை இப்போ இறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நோயாக இருக்கும்போதே ஆரம்பித்த துக்கம் இப்போ மரிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த துக்கம் கண்டினியூ ஆகுது. ஆனால் இயேசு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லாசரும் அவரோடு கூட என்ன பண்ணாராமா? ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு பெரிய டேபிள், அந்த டேபிளில் இதுவரைக்கும் ஏசப்பாவை உட்கார வச்சு சாப்பாடை கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ ஏசப்பா சொல்கிறாரு, உட்கார்றா, வந்து உட்கார்றா. ஏன்னா நீ யாரோ, நீ என்ன பண்ணியிருக்கிற? நீ உயிரோட எந்திரிச்சிருக்கிற, நீ உயிரோட உன்னை எழுப்பி இருக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. 4 நாளைக்கு முன்னாடி மரிச்சு போன ஒரு சகோதரனை உயிரோட அப்படியே அவங்க சாப்பிட்றத பார்த்தா எவ்வளவு சந்தோஷம். நான் நம்புறேன், இதுவரையிலும் அனுமதித்திராத ஒரு களி கூறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். தலை மேல கையை வச்சு இந்த வார்த்தை நடக்கட்டும், இந்த வார்த்தை நடக்கட்டும். எங்க தேவ ஊழியர் மூலமா இந்த 55வது நாள் இந்த வார்த்தை என்னை தேடி வந்திருக்கு.
ஏசப்பா, என் வீட்லையும் லாசரு மாதிரி ஒரு பிள்ளை படுத்து கிடக்குது ஆண்டவரே. என் குடும்பத்திலையும் லாசரு மாதிரி ஒரு மகன் இருக்கிறான். என் மகனுக்கு இன்னும் எதிர்காலமே தெரியல, என் பிள்ளைக்கு இன்னும் வாழ்க்கையே இல்லை, என் மகளுக்கு இன்னும் வாழ்க்கையே இல்லை. ஐயா சோத்திரம். என் வீடு எவ்வளவு துக்கமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், என் குடும்பம் எவ்வளவு துக்கமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் தான் அந்த லாசருடைய வீடு, என் வீடு தான் அந்த லாசருடைய வீடு. சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, குதூகலமா சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. என்னைக்குனாலும் சுக்கம், என்னைக்குனாலும் சோகம். சகோதரி, ஆண்டவர் உங்க வீட்டை பார்க்கிறாரு. சகோதரனே, ஆண்டவர் உங்க வீட்டை பார்க்கிறாரு. இல்ல இல்ல, கர்த்தர் உன்னை கைவிடல, ஆண்டவர் உங்களை கைவிடல. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்ற போறாரு. அந்த வீட்டில் மறுபடியும் சந்தோஷமான சத்தத்தை கேட்க பண்ணுவாரு. ராஜா, தகப்பனே தகப்பனே, இந்த 55 நாட்களும் உங்க சமூகத்தில் வந்து 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 நின்றுட்டு போறோமே அப்பா, நின்றுட்டு போறோமே அப்பா. நீர் இறங்காம இருப்பீரா? நீர் நியாயம் தீர்க்காம இருப்பீரா? நீர் அமைதியா இருப்பீரா? என் தாயாருக்காக நீங்க இறங்கியே ஆகணும், என் தகப்பனாருக்காக நீங்க இறங்கி ஆகணும், என் சகோதரிக்காக சகோதரனுக்காக நீங்க இறங்கணும் ஐயா, இறங்கணும் ஐயா. அவங்க வீட்டுல ஒரு மேளதாள சத்தம் கேட்கணும், ஒரு களிப்பின் சத்தம் கேட்கணும், ஒரு ஆடல் பாடல் சத்தம் கேட்கணும், ஒரு சந்தோஷ சத்தம் கேட்கணும், ஒரு குதூகலத்தின் சத்தம் கேட்கணும். நிறைய நாட்களாய், பல வருடங்களாய் கேட்காமல் இருக்கிற அந்த சந்தோஷ சத்தம் கேட்பதற்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்கட்டும். உங்க வார்த்தையின்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும், உங்க வார்த்தையின்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன், உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்க்கை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்க்கை சீராக மாற்றிட வருவாரே. ஓ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நன்றி அப்பா. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் எதுக்கு டிலே பண்ணாரு? கர்த்தர் எதற்கு தாமதம் பண்ணாருன்னா, அந்த வீட்டிலிருந்து ஒரு வாசனை, அந்த வீட்டிலிருந்து ஒரு வாசனை, அந்த குடும்பத்திலிருந்து ஒரு வாசனை, சந்தோஷம். அந்த குடும்பத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் சந்தோஷம். இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டில் இருக்கிற வாசனை பக்கத்து தெருவுக்கு போகுது, அந்த வீட்டில் இருக்கிற வாசனை நிறைய பேருக்கு போகுது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அந்த ஊர்ல இதுவரையிலையும் லாசருடைய குடும்பத்தை நினைப்பதற்கு ஆளே இல்லை, ஆளே இல்லை, யாரும் கவனிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய பின்னாடி வாழ்க்கை அவ்வளோ நல்ல வாழ்க்கை இல்லை, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஹிஸ்ட்ரி நல்ல ஹிஸ்ட்ரி இல்லை, இந்த மரியாளுடைய ஹிஸ்ட்ரி ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி இல்லை, அதனால அதே மாதிரி லாசருடைய ஹிஸ்ட்ரி ஒரு பெரிய நல்ல ஹிஸ்ட்ரி இல்லை. அதனால யாருமே அந்த குடும்பத்தை கண்டுக்கல, அந்த குடும்பத்தை யாருமே பெரிய அரவணைப்பா இல்லை. ஆனால் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பாதத்தை உடைச்சி அதை ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த சகோதரி திரும்ப பாவமே செய்ய போல இல்லை. அவளுடைய மனம் திரும்புதல் சரியான ஒரு மனம் திரும்புதலாக இருந்துச்சு. தன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே, அதான் குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டில் அவங்க வந்து அந்த உடைச்சி ஊற்றும் போது அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க, இதை எதுக்கு வேஸ்ட் பண்றேன்னு கேட்டாங்க.
எதுக்கு வேஸ்ட் பண்ற? இதை நல்லா வித்திருக்கலாம்ல, இதுல வித்தா நிறைய பணம் கிடைச்சிடும்ல. ஆனா அந்த மகளுக்கு பணத்தை விட யார் தான் ரொம்ப பெருசா தெரிஞ்சான்னா கர்த்தருக்கு தான்யா, கர்த்தருக்கு தான்யா. அவ்வளவு அவ்வளவு கர்த்தர் மேல பிரியம். ஆனா இதுவரைக்கும் கேட்பாரற்று கிடந்த ஒரு குடும்பம், இதுவரைக்கும் கவனிப்பாரற்று கிடந்த குடும்பம். ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல ட்ரெண்டிங் ஹவுஸ்ன்றது யாருடைய வீடு சொல்லுங்க? ஆமென். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிறது மாதிரி இந்த யூடியூப் சேனல்காரங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா, ஒருவேளை இந்த பேட்டி எடுக்கிறவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா, மொத்த பேர் எங்க தான் போயிருப்பானுவா சொல்லுங்க? மொத்த பேர் லாசருக்கு வீட்டுக்கு முன்னாடி மைக்க தூக்கிட்டு, சார் எப்படிங்க சார் ஆயிடுச்சு, என்ன சார் எவ்வளோ நாளாக சார் பலவீனமாக இருந்தீங்க, எவ்வளோ சார் நாள் தான் சார் படுத்திருந்தீங்க, எப்படி சார் கல்லறைக்குள்ளே என்ன சார் இருந்துச்சு, இயேசு கூப்பிட்ட உடனே உங்களுக்கு என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு அத்தனை பேரும் பேட்டி எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் அவங்க தான் இருந்திருப்பாங்க. அதே போல் அன்னைக்கு ட்ரெண்டிங்கில் எந்த குடும்பம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அது ஹைலைட் ஆயிடுச்சு அந்த குடும்பம். நான் நம்புகிறேன். நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. சத்துருக்கு முன்னாடி பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக உங்கள் வாசனை போகும், உங்கள் குடும்பத்தினுடைய வாசனை போகும். ஹல்லேலூயா. ஆமென். உங்க வீட்டில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார்ன்ற சாட்சி நிறைய பேருக்கு போகும். நீங்க ஒரு கார் வாங்கிட்டுறீங்கன்ற செய்தி அநேகருக்கு போகும். உங்க வீட்டில் அந்த வியாதி சரியாச்சுன்ற செய்தி அநேகருக்கு போகும். உங்க வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது என்கிற செய்தி அநேகருக்கு போகும். உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளை வெற்றி அடைஞ்சிட்டார் என்கிற செய்தி அநேகருக்கு போகும். உங்க வீட்டில் முடியாம இருந்த உங்க பிள்ளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சொந்தக்காரங்களுக்கு இந்த நியூஸ் போகும். தலை மேல கைய வச்சு இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பா 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 இறங்குங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த 55 நாட்களா உங்க சமூகத்துல நின்று உங்க பிள்ளைகளுக்காக உங்க பிரியத்தின்படி இரக்கத்திற்காக கெஞ்சுற ஆண்டவர், நீங்க இறங்காம வேற யாருப்பா இறங்குவா? ஆண்டவரே, இந்த தொண்டையில உங்க வார்த்தையை கத்துற அந்த சொல்ற அந்த வார்த்தையை பாருங்கப்பா. இது உங்க வார்த்தை இல்லப்பா, இது உங்க வார்த்தை இல்லப்பா. இந்த 100 days ஜெபத்தில் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நீங்க கட்டளை இடணும். ஹல்லேலூயா. எகிப்தினுடைய ஜனங்களுக்கும் கோசே நாட்டிலே குடியிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்த கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை நீங்க கொடுக்கணும். உங்க பாதத்தை தாழ்த்துறோம் தகப்பனே. எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக கொடுக்க வேண்டிய மீதி தொகையும் கொடுத்து முடிப்பதற்கு ஒரு வழிவாசலை கர்த்தர் எங்களுக்கு திறக்கிறதற்காக நன்றி அப்பா. அதற்கு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவனுடைய குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நாளைக்கு நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆசீர்வதி, சபை மக்களை ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைங்க எங்கிருந்தாலும் இந்த பிரசன்னம் அவங்கள தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இன்னைக்கு எந்த ஜெப குறிப்போடு பிள்ளைங்க வந்திருக்கிறாங்களோ அதற்கு ஒரு பதில் வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.